நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துணைவியார் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானில் இறுதி 10 நாட்களில் இஅ்திகாஃப் இருந்தபோது அவர்களை சந்திக்க நான் சென்றேன். சிறிது நேரம் அவர்களுடன் பேசிவிட்டு எழுந்தேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்னுடன் எழுந்து வந்தார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வீட்டு வாசலுக்கு அருகில் பள்ளிவாசலின் தலைவாயிலை நான் அடைந்தபோது அன்சாரிகளில் இருவர் கடந்து சென்றனர். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவ்விருவரும் சலாம் கூறினர். அப்போது அவ்விருவரிடமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சற்று நில்லுங்கள், இவர் என் மனைவி சஃபியா பின்த் ஹுவைதான் என்று கூறினார்கள். அவ்விருவரும் ஆச்சரியத்துடன், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூயவன், அல்லாஹ்வின் தூதரே, தங்களையா சந்தேகிப்போம் என்றனர். இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது அவ்விருவருக்கும் பெரிய விஷயமாக்கப்பட்டது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நிச்சயமாக ஷைத்தான் மனிதனின் இரத்த நாளங்களில் ஊடுருவியிருக்கின்றான். உங்கள் உள்ளங்களில் தவறான எண்ணத்தை அவன் விதைத்து விடுவானோ என்று நான் அஞ்சினேன் என்று கூறினார்கள். சஹீஹுல் புகாரி 2035.